ஹர 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 சிவனே ஹர 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 சிவனே ஹர 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 சிவனே ஹர 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 சிவனே திரிபுரம் எரிந்த விரிசடை சிவனே ஹர 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 அரவம் சூழ்ந்த ஆதி சிவனே ஹர 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 வெட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டவனே ஹர 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 தவத்தினிலே மூழ்கிடும் ஆதியோகியானவனே ஹர 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 சுடுகாட்டில் ஆடிடும் சுடலை மாடனே ஹர 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 பித்தம் வைப்போரை காத்து நீ அருபவனே ஹர 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 ஓம் நமச்சிவாய 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 எரிந்த விரிசடை சிவனே ஹர 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 அரவம் சூழ்ந்த ஆதி சிவனே ஹர 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 வெட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டவனே ஹர 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 தவத்தினிலே மூழ்கிடும் ஆதியோகியானவனே ஹர 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 சுடுகாட்டில் ஆடிடும் சுடலை மாடனே ஹர 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 பித்தம் வைப்போரை காத்து நீ அருபவனே ஹர 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய
என்னம்மா, எதுக்கு பயப்படுற? அம்மா, அது என்ன சத்தம்மா? அது வேற ஒண்ணும் இல்ல, சாம கோடாங்கி. சாம கோடாங்கியா? அப்படின்னு என்னம்மா? சாம கோடாங்கினா அது எதுக்கு உனக்கு? இப்ப கம்முனு படு. சாம கோடாங்கி என்னம்மா, சொல்லுமா. உடனே பிடிவாதம். சொன்ன பயப்படுவ, ஒழுங்கா படு. நான் பயப்பட மாட்டேம்மா, சொல்லுமா. சாம கோடாங்கினா ஒவ்வொரு ஊரா நடு சாமத்துல சுத்துவாங்க. எந்த ஊர்ல தலைச்சம்புள்ள குழந்தைங்க இறந்து போகுதோ அந்த ஊருக்கு மோப்பம் பிடிச்சி வந்து அது புதைச்சிருக்கிற சுடுகாட்டுல போய் ஊர் அடங்குனதுக்கு பின்னாடி அந்த குழந்தையோட உடம்ப எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போய் என்னம்மா பண்ணுவாங்க? அந்த இறந்து போன குழந்தை உடம்ப வச்சு ஏதோ வசியமை பண்ணி செய்வன பண்றதா சொல்றாங்க. அம்மா பயமா இருக்குமா? அம்மா அம்மா பயமா இருக்குமா? சரி சரி, கம்முனு படு. இதுக்கு மேல வேணாம். ஹலோ. சொல்லு மச்சான். எங்கடா இருக்க? வீட்ல தான். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது தெரியுமா? வந்துருண்டா, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. எங்க வரணும்? மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ கிளம்பிட்டேன்டா, வந்துடுறேன். இன்னும் 5 நிமிஷத்துல வர நீ, சரியா? வந்துடுறேன்டா. வெய். யார் அவன் தானா? என்னம்மா? 10 நிமிஷம் ஆகும்னா 5 நிமிஷத்துல வர சொல்லியிருக்கேன். சரி சரி, ஓகே ஓகே. வந்தா சரி. சரியா, தம்மு கொடு. லைட் ரெடு. அடிக்கிறியா? வேணாடா. ஏன் மச்சி, நீ ட்ரம்ஸ் வாசிப்பல்ல? வாசிப்பேன் மச்சி. எனக்காக ஒரு வாட்டி வாசிக்கிறியா? சரி போ. டைம் என்ன ஆச்சு? வாசல்ல எவ்வளோ சீக்கிரம்
எங்கடா போனான் அவன்? தெரியலடா, அந்த பக்கம் தான் போனா. ஹேய், ரைட் இந்த பக்கம் அடி. இந்த பக்கமா? இந்த பக்கம் தான் நான் வந்தான். இங்க தான்டா வந்தான். எங்க போனான் அந்த ஆளு? இந்த பக்கம் தான் வந்தான், அவ்வளோ சீக்கிரம் மறைஞ்சிட்டான். வா வா சுடுகாட்டு முனியே வா, சுடுகாடு நடுநடுங்க, சுடல மாடங்கதி கலங்க, சுடு சாம்பல் அது பறக்க, சுடு ரத்தம் நீ கேட்க, சூடாக நான் தருவேன். வா வா முனியே வா வா. யோ, யார் நீ? நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல? கேட்டுட்டு இருக்க, உன் பாடல திரு திரு முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க. யார் நீ? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியுமா? ஒருத்தனுக்கு உடம்புல எந்த வியாதியும் இருக்காது, ஆனா திடீர்னு சுருண்டு விழுந்து செத்துருவான். இன்னொன்னு, போற வழியில குண்டு குழி, மேடு பள்ளம், வளவு நெளிவு எதுவும் இல்லாத ரோட்ல வண்டியில போய் திடீர்னு விழுந்துருவான், செத்தே போயிருவான். இதெல்லாம் என்ன தற்செயலா நடக்குதுன்னு நினைச்சியா? உன்ன மாதிரி சின்ன புத்தி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆளுங்க செய்யற செய்வினையால நடக்கிறது தான் இதெல்லாம். சும்மான்னு நினைச்சிட்டியா? உனக்கு என்ன வேணும்? நான் செஞ்சு முடிக்கிறேன். யோ, என்னையா சொல்ற? பேசிக்கலாம் பேசிக்கலாம் இரு. சரி, அப்ப என்ன ஒரு காரியம் செய். யோ, செய்வியா மாட்டியா? சொல்லியா? நீ சொன்னாலா எனக்கு செய்யறதுக்கு மூடு வராது. உன் கூட ஒருத்திய கூட்டுட்டு சுத்திரிய செகப்பா தக தக தகன்னு அவளை செய்ய சொல்லு, செய்யற. டேய் மச்சான், இவன் சும்மா டகாடி விட்டுட்டு இருக்கான்டா. அவன் பேச்செல்லாம் கேட்டு எனக்கு அதான டவுட்டா இருக்கு. சும்மா கதை விட்டு சுத்திட்டு இருப்பான்னு பார்த்துக்கலாம். அவன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. காளி ஜெய் காளி. மச்சான், டேய் மச்சான், என்னடா ஆச்சு? டேய் யோ, என்னையா பண்ண? ஏய், அங்கே இல்ல. டேய் யோ, என்னையா பண்ண? என்ன பண்ண? யோ, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. யோ, நில்லையா? யோ யோ யோ, இங்க பாரியா மச்சான். டேய் டேய் எழுந்துடுறா. டேய் யோ, டேய் மச்சான், டேய் எழுந்துடுறா. டேய் சொன்னா கேளு. டேய் நில்றா. டேய் மச்சான், டேய் டேய் எழுந்துடுறா. இங்க பாருடா, இங்க பாரு. டேய் மச்சான், டேய் எழுதுடா. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. யாரா நீங்களா? டேய் சொல்லு மச்சான். ஹலோ. டேய் ஆனந்த், எங்கடா இருக்க? இங்கதான் ஏரியாலடா பசங்களோட. டேய் நீ என்ன பண்ற? நம்ம ஏரியா சுடுகாட்டுக்கு கிளம்பி வா. நம்ம ஜெகன ஒரு மந்திரவாதி மயக்கம் போட்டு கீழே உழ வச்சாடா. என்னடா சொல்ற? பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, சீக்கிரம் கிளம்பி வாடா. இதோ உடனே சீக்கிரம் வரண்டா, கிளம்பிட்டாரு.
யோ கொஞ்சம் நில்லையா? யார் நீ? யோ பயப்படாதயா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், கவலைப்படாத. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். யார் குடிய கெடுக்கணும், யார் கை கால செயலிழக்க வைக்கணும், இல்ல பல கன்னிகளும் காலடியில விழ வைக்கணுமா? கீழே மண்ணுல இருந்து ஆகாயம் வரைக்கும் என்னால முடியாதது எதுவும் இல்லை. சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல என்னோட சக்திய. என்னால முடியாதது எதுவும் கிடையாது. யோ அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாயா, நான் சொல்றது செய், அது மட்டும் போதும், புரியுதா? ஏன்னா அது என் பர்சனல் விஷயம், அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா. நான் கெட்டவன் தான், ஆனா என் தொழில நேர்மையானவன். அதாவது எங்களுக்கு பரம்பரை சொத்து ரொம்ப நிறைய இருக்கு, சரியா? அதுல ஒரு பெரிய பங்களா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அந்த பங்களா மேல எனக்கு ரொம்ப ஆசை. எங்க அப்பா படுக்கையில இருக்கும் போது அந்த பங்களாவை எங்க அண்ணனுக்கு எழுதி வச்சுட்டாரு. இப்போ எனக்கு அந்த பங்களா வேணும், அதான் உன்னை தேடி வந்திருக்கேன். உங்க அண்ணன் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? அந்த வீட்டில் எங்க அண்ணன், அண்ணி, ஒரு 10 வயசுல ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்கு. பெண் குழந்தையா? உன் காரியம் ஜெயிச்சதுன்னு நினைச்சுக்க. அப்படியா? எல்லாத்தையும் முடிச்சிடலாம். யோ யோ, அந்த குழந்தை என் மேல ரொம்ப உசுரா இருக்கும்யா. அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதியா, புரியுதா? ஆகும், அது வரைக்கும் பொறுத்திருந்து பாரு. இப்ப நான் கிளம்புறேன். யோ நீ போயிட்டீன்னா அப்புறம் உன்னை எங்க தேடுறது? எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. என் மேல சந்தேகமா? யோ நம்புறையா நம்புறையா. இப்ப பாரு என்னோட சக்திய. போய் நம்மளுடைய பலம் என்னன்னு அவனுக்கு காட்டுங்க.
மாறி பிறவிகள் அது மாறி புண்ணியம் அது ஓடி மனிதமோரு மாறி மிருகமாய் உளவாடும் ஒருபோதும் அடங்காத அகோரனாய் நானாவே. அடங்காத உன்னுடல் குரல் வளை நஞ்சிறக்கி உன் இச்சை தணியாமல் அவள் தேடி கோடி கோடி நீர் இறக்கி அனுதினம் பிறவிகள் 1000 எடுத்து அடங்காத மானிடன் நாற்றப் பிறவையோ 4-6 மாதமாய் குயவன் பானைக்குள் அங்கே குடியிருந்து கொப்பளித்து கொண்டு வந்த ஞானியோ. என்ன குழந்தை தூங்குறாங்க. வாங்குறேன்ல. என்ன பாப்பா தூங்கிட்டா. என்ன கட்டிட்டு வா. என்ன இதெல்லாம்? கட்டிட்டு வா. போன்னு சொல்றேன்ல. கட்டிட்டு வா சீக்கிரம். என்னன்னு சொல்லுங்க. போங்க போங்க. வர வாடினா அம்மா
என்னம்மா என்ன சேரா என்ன சேரு சேர் அங்க இருக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்னமா இருக்குங்க நல்லா பாரு ஓய் அங்க ஒண்ணும் இல்ல பாரு என்ன என்ன ஒண்ணுமே இல்லம்மா என்னாச்சு ஐயோ இங்க பாரு நம்ம பொண்ணு இங்க இருக்கா படு கம்முனு படு படு கனவு ஏதாவது கண்டியா சரி படு ஒண்ணு இல்ல படு ஜெய் காளி யாரது? என்ன ஒரு மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பாப்பா 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 பாப்பா
பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா சத்தம் மட்டும் கேக்குது எங்க போன பாப்பா 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 வேணா பாப்பா பாப்பா விட்டு பாப்பா பாப்பா வேணா பாப்பா பாப்பா விட்டு பாப்பா பாப்பா காப்பாத்துங்க எடுக்கவே மாட்டேங்கிறான். எவ்வளவு ஃபோன் கால் பண்றது? வரதுக்கு இவ்வளோ நேரமா? ஏய், டியூட்டி டைம்ல வர்றதே பெரிய விஷயம் தெரியுமா? சும்மா நைன்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்க. சரி சரி, சும்மா கோவப்படாதீங்க. எதுக்கு இவ்வளோ கோவம்? கோவம்லாம் ஒன்றும் படல. ஆபீஸ் டியூட்டியை பார்த்தது போதும், கொஞ்சம் ஏன் டியூட்டியும் பாருங்க. ஐயா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயா, ஹலோ ஐயா, ஐயா போன் எடுங்க ஐயா. ஹலோ ஐயா, இங்க ஒரே பிரச்சனையா இருக்குங்கய்யா. என்னடா சொல்லு. ஐயா, பேய் வேலைக்காரி. என்னடா சொல்ற? ஐயா, உங்க அண்ணா அண்ணி நம்ம குழந்தை பாப்பாலாம் ஒரே பிரச்சனையா இருக்குங்கய்யா. என்னடா சொல்ற? ஐயா, இங்க பெரிய பிரச்சனையா நடந்துட்டு இருக்குங்க. சீக்கிரம் வாங்கய்யா. வர நீ எங்க இருக்க?
ஐயா ஐயா இங்க என்னென்னமோ நடக்குதுங்க ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. ஐயா தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க ஐயா. வரேன்டா. ஹலோ ஐயா. வந்துடுடா, கிளம்புடா. ஐயா வந்துருங்க சீக்கிரம் ஐயா. ஐயா ஐயா வந்துருங்க ஐயா. இந்த வரேன் வை. ஏங்க என்னாச்சு? எதுக்கு உடனே கிளம்புறீங்க? ஒரு சின்ன பிரச்சனை, அண்ணன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சரியா? இப்பதான் வந்தீங்க, 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கிளம்புறீங்க? வந்துடுறேன். இவர் எப்பவுமே இப்படிதான். என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சது, அதான் வந்துட்டேன். சரி வந்ததும் வந்துட்ட, வந்து சோப்பு போடு. வருதுன்னு நினைக்கிறேன். நீ போய் வேண்டாம், நானே போய் பார்க்கறேன். எங்க அப்பாவா தான் இருக்கும். என்ன இவரோட நம்பர்ல இருந்து கால் வருது? ஹலோ, எங்க இருக்க? நீ எங்க இருக்க? நான் வந்துகிட்டு இருக்கேன். அங்கதான். இங்க யாரோ உன்ன மாதிரியே இருக்காங்க. என்ன மாதிரியா? நீ ஒண்ணும் பயப்படாத, நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா அங்க இருக்கிறது நான் இல்ல, வேற யாரும் அங்க இருக்காங்க. மத்த டீடைல்ஸ் நான் வந்து சொல்றேன், நீ பயப்படாத, சரியா? கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரி, சீக்கிரம் வா. வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. நீ எதுவும் தெரியாத மாதிரி காட்டிக்க, நான் வந்துடுறேன், சரியா? எதுக்கும் பயப்படாத, சரியா? நான் சொல்றத மட்டும் நீ செய். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? புள்ளையே பெருசாயிட்டா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அவளுக்கே கல்யாணம் ஆக போகுது. அப்படி என்ன உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குது? அதுக்கு இல்லடி செல்லக்குட்டி, இங்க வா உட்காரேன்.
நான் என்ன சொல்றேன்னா, என்ன? இந்த பாட்டு பாடுது பாரு, அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க. என்னன்னு? அந்த பாட்டு கேளேன். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா வா வா. எப்ப பார்த்தாலும் பழைய பாட்டு தானா? இப்ப ட்ரெண்ட்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? சரி, நீ தான் பாட. இப்ப திட்டன்ட்டுக்கு என்ன பாட்டு பாடு. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உன்னதான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு மாமாவை பார்த்து மறந்துருச்சா? சும்மா இருங்க. சும்மா இருக்கவா? சும்மா இருக்கிறதுக்கா இங்க வந்தோம்? என்ன நின்னுட்டு என்ன பாக்குறியா? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன செய்ய முடியும்? உன்கிட்ட பயந்து ஓடினதெல்லாம் போதும். உன்னை எதிர்க்க போறேன், உன்னை அடிக்க போறேன். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால. யார் தெரியுமா? எல்லாம் திறந்த நீ எல்லாத்தையும் திறந்திருக்கலாம், ஆனா நீ ஆணவத்தை திறக்கல. நீ ஆணுங்கிறதையும் திறக்கல. உன்னை நான் அழிக்க போறேன். உன்னோட இந்த அகோர நிலையில இருந்து உன்னை துரத்தி வைக்க போறேன். நீ ஆண்டாண்டு காலமா பெண்ணிடத்துக்கு செஞ்ச கொடுமையினால, பெண்ணிடத்தினால வஞ்சிக்கப்படுவேன், துன்புறுத்தப்படுவேன். இது என்னோட சாபம். இது என்னோட பத்தினி சாபம். இது என் பத்தினி சாபம். இது என் பத்தினி சாபம். இவன் எங்க போன இந்நேரத்துல? தேவகி, தேவகி,
எங்க போனான்னு தெரியலையே. நீ எப்படி இதுக்குள்ள வந்த? எந்திரி. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? ஒண்ணுலடா, ஒன்னா குண்டு குழி, மேடு பள்ளம், வளவு நெளிவு, எதுவும் இல்லாத ரோட்ல வண்டியில போய் திடீர்னு விழுந்துருவான். என்ன எப்படி நின்றுட்டு இருக்க? என்ன மச்சான் வாட்சை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க? டேய், அந்த மந்திரவாதி அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிட்டான்டா. அப்புறம் என்ன நின்றுட்டு இருக்க? நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டுல எவ்வளவு பிரச்சனையா இருக்கும் யோசிச்சு பாரு. சரி வண்டி கிளம்பலாம், கிளம்பலாம் வா. மச்சி, என்னடா இந்த நேரத்துல இத்தனை கால் பண்ணிருக்கீங்க? என்னடா உங்க பிரச்சனை? ஏய், இங்க நின்று எதுவுமே நம்ம பேச வேண்டாம் மச்சான். முதல்ல இங்கிருந்து வண்டி எடுப்போம். போகும்போது எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். இங்க நின்று பேச வேண்டாம். சொல்லிட்டு போங்கடா. ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு மாமா. எதுவா இருந்தாலும் நம்ம போற வழியில பேசிக்கலாம். வண்டி எடி, இங்க நிக்கவே வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்புங்க, நம்ம போலாம். டேய் கிளம்புங்கடா. வா வா. சரி வாடா, போய் பாத்துக்கலாம். வண்டி எடு, திருப்பிடா. ஹரிணி, 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 ஹரிணி எழுந்துருமா? ஹரிணி எழுந்துருமா? ஹரிணி, ஹரிணி, ஹரிணி என்னாச்சு உனக்கு? ஹரிணி, ஹரிணி, ஹரிணி எழுந்துருமா? ஹரிணி, ஹரிணி என்னாச்சு உனக்கு? பாப்பா, பாத்தீங்களா? பாருங்க அண்ணே, என்ன ஆச்சு குழந்தைக்கு? சாமி, வந்து பாருங்க சாமி. சாமி, சீக்கிரமா வாங்க சாமி, சீக்கிரமா வாங்க சாமி. சாமி, ஹரிணி, 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 ஹரிணி எழுந்துருமா? உங்க பொண்ணு ஹரிணி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ முன் ஜென்மத்தில் பண்ண பாவம்தான். முன்னொரு காலத்துல சவுக்குமலை காட்டுல மலை கிராமத்துல இந்த குழந்தையோட தகப்பனோட ஆத்மா ஒரு கழிக்க முடியாத மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிருக்கு. அது என்னன்னா, அந்த மலைக்காட்டு மக்களுக்கு ஒரு தலைவன் இருந்தான். அவனுக்கு யாரோ ஒரு தவறுதலான யோசனை சொன்னதுனால தினம் ஒரு விஷப்பாம்பை கடிக்க வச்சு அந்த விஷத்தை உடம்புல ஏத்தனா வைரம் போல உடம்பு ஆயிடும்னு நினைச்சு பாம்புகளை கடிக்க வச்சான். அந்த விஷம் அவன் உடம்புல வேற விளைவுகளை ஏற்படுத்தி அதனால் அவனுக்கு தினம் ஒரு பெண் தேவைப்பட்டது. அப்படி அவன் ஒவ்வொரு பெண்ணோடு இருக்கும்போதும் அந்த பெண்ணுக்கு மரணம் ஏற்பட்டது. அவனுக்காக தான் தினம் சோறு போட்டு வளர்த்த காட்டுவாசியான ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பொன்மணிகளை கொடுத்து தினம் பெண்மணிகளை கூட்டிட்டு வர சொல்லி அனுபவிச்சான். நீ செய்ய மாட்ட, நீ செய்ய மாட்ட, நீ செய்ய மாட்ட, நீ செய்யவே மாட்ட. நீ செய்ய மாட்டடா. இந்த பிரபஞ்சத்துல நீ எனக்கு பெரிய உதவி பண்ணணும். இது சாதாரணமான உதவி கிடையாது. ஆனா நீ அதை செய்யணும். நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தோணுது.
உன் மேல நம்பிக்கை கெடுது. சரி, நான் ஒரு யோசனை சொல்றேன், என்ன செய்யணும்ன்றதையும் சொல்றேன், புரிஞ்சுப்பியா? எனக்காக நீ എൻ്റെ പിള്ളയാരപ്പ, എനിക്കൊരു നല്ല കണവൻ കിട്ടണം. എൻ്റെ അമ്മയ്ക്കും അച്ഛനക്കും ഇഷ്ടമായിട്ടൊരു കണവൻ. ഇത് തന്നെ എൻ്റെ പ്രാർത്ഥന. അത് നീതാൻ തീർത്ത് വെക്കണം. പൂക്കൾ, പനിനീർ പൂക്കൾ, നീയും കാണുന്നുണ്ടോ? നീയും കേൾക്കുന്നുണ്ടോ? അയ്യോ ദൈവമേ, ദൈവമേ, யாரடா நீ? யாரு? அம்மே, போடா தள்ளி. என்ன யாருன்னு நினைச்ச? பிராந்தி பிராந்தி போய்க்கோடா. காப்பாத்துங்க, என்ன யாரும் காப்பாத்துங்க. ஐயோ தெய்வமே, விடுடா விடுடா, என்ன விடுடா, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க.
அப்படி மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்ச அந்த காட்டுவாசியோட ஆத்மாதான் இந்த பெண்ணோட வம்ச தலைவன், அதாவது நீ. அதனாலதான் உனக்கு இந்த பெண் மூலமா இவ்வளவு கஷ்டங்கள் வருது. ஏன்னா தன் மகள் கஷ்டப்படுறத ஒரு தகப்பன் பார்க்கறது நரகம்தான். இதை கழிக்க நீ ரொம்ப கஷ்டப்படணும். ஓம் நம சிவாய. சாமி, என்ன சாமி பாப்பாக்கு? இது சாதாரண சக்தி இல்ல. 7 துர்மூலிகைகளை வச்சு, 7 துர்மலர்களை வச்சு, 7 ஜாமத்துல 7 கல்யாணமாகாத முதிர் கன்னிகளை வச்சு, 7 பாழுங்கணத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து, 7 துராத்மாக்களை, அதாவது துர்மரணம் அடைஞ்ச 7 பிரேதங்களிலிருந்து வெட்டெடுக்கப்பட்ட சதைகளை ஒண்ணு சேர்த்து இந்த மாதிரி 7 விஷயங்களை வச்சு செஞ்சிருக்கான் இந்த பொம்மைய. 7 குட்டி சாத்தான்களை இந்த செய்வன உருவத்தில் ஏவி அதை முறியடிக்க முடியாத சக்தியா உருவாக்கி உங்க வீட்டு நடுப்பகுதியில ஒன்னும், உங்க வீட்டு வாசல்ல ஒன்னும், உங்க வீட்டு சுத்தி 4 மூலைகளையும் ஒவ்வொன்னையும் புதைச்சி அவங்கிட்டையும் ஒன்ன வச்சிருக்கான்.
ஓம் காளி ஓம் காளி ஓம் ரீம் ஓம் காளி ஓம் ரீம் ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி அவன் கையில இருக்கிற அந்த ஏவல் பொம்மையை தீயிட்டு கொளுத்தினாதான் இதை முறியடிக்க முடியும். அது மனுஷங்களான நம்மால முடியாது. ஆவி, பேய், பிசாசுகளை அடக்கி சுடுகாட்டை ஆள்ற அந்த ஆதிசக்தி சிவனால தான் அது முடியும். சிவன் மட்டும்தான் இதுக்கு தேர்வு. உடனே சிவ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சாமி, இப்ப வேற வழி இல்லைங்களா? இது சாதாரண சக்தி இல்ல. இது அந்த ஆதி சிவனால மட்டும்தான் முடியும். இந்த செய்வனை 7 லோகத்தையும் அழிச்சிடும். இன்னும் 1 மணி நேரத்துல நாம இதை அழிக்கலன்னா இது மிகப்பெரிய சக்தியா உருவாயிடும். அதனால இன்னும் 1 மணி நேரத்துல நாம இதை அழிச்சே ஆகணும். இது எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாந்திரிகனால மட்டும்தான் முடியும். எனக்கு தெரிஞ்ச மாந்திரிகன் ஒருத்தர் இருக்கார். அவரை வர சொல்றேன். அவர் இது எல்லாத்துக்கும் தேர்வு சொல்வார். கண்டிப்பா அவர் உடனே வர சொல்லிடுங்க சாமி. என்ன மாமா லைன் போகுது. அண்ணா எங்க இருக்கீங்க? வீட்டில் தான்ப்பா. அண்ணா கொஞ்சம் அப்படியே வெளியே வாங்கண்ணா. கார்த்தி உங்ககிட்ட ஏதோ பேசணுமாமா. என்னப்பா விஷயம்? என்னன்னு தெரியலண்ணா. அப்படியே ஏதோ சங்கடப்பட்டுட்டு அப்படியே நிற்கிறான். சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு வெளியே தான், கார்டன்ல தான் இருக்கோம். சரி இருப்பா, வந்துடுறேன். வாங்க வாங்க. வாங்கப்பா. வாங்கண்ணே, வணக்கம். கார்த்திக் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன பேசணுமாமா?
தெரியல, ஏதோ சங்கடப்பட்டே நிற்கிறான். சங்கடப்பட்டு என்னப்பா பண்றது? பார்த்தையில பாப்பா என்ன கஷ்டப்படுறான்னு என்னால முடியல. பாருடா, உன்னால எவ்வளவு பிரச்சனை பாரு. அண்ணன் ஒருத்தர் இருக்கிறது அப்பாவுக்கு சமண்டா. அங்க பாருடா, இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்பறம் மனசு வந்தது? அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுடா. டேய், நாங்க சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ பண்ண ஒரு சில்லறத்தனமான காரியத்தினால ஒரு குடும்பமே இன்னைக்கு எப்படி சரிஞ்சு போய் நிக்குதுன்னு பாரு. புரியுதா இல்லையா? டேய், அண்ணன் கிட்ட எல்லாம் இப்படியாடா பண்ணுவ? தப்புடா மச்சான், நீ பண்ணது ரொம்ப ரொம்ப இப்படி எல்லாம் பண்ணவே கூடாதுடா. புரியுதா இல்லையா? முதல்ல அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் எவ்வளவு வருத்தப்படாரு பாக்குறல்ல. மன்னிப்பு கேளுடா. போடா. புரியுதா இல்லையா? அப்பா சாவும் போது சொத்தை என் பேரில் தான் எழுதி வச்சாரு. நான் என்ன பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ண தெரியுமாடா? பத்திரத்தை எடுத்து பாரு, உன் பேர்ல தான்டா எழுதிருக்கு. அப்பா சொன்னாரு என் பேரில் எழுதி வச்சுக்கன். ஏன் தெரியுமா? சின்ன வயசு அது இதுன்னு சுத்திட்டு தறிக்கிட்டு போயிடும்டா. அதனால தான்டா என் பேர் எழுதி சொன்னாரு. ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா? 2 பேருக்கு பேர்ல தான்டா எழுதி வச்சிருக்கேன். தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருக்கேன். அது தெரியாம இப்படி பண்ணிட்டியாடா? நான் வேற பண்ணல. என் மேல அப்பா வச்சிருந்த நம்பிக்கை கூட நீ வைக்கலையாடா? அந்த வீட்டை நீயே வச்சுக்கிற. என் பொண்ணை எனக்கு கொடுறா. என் பொண்ணை எனக்கு கொடுத்துடுறா. என் பொண்ணை அவளுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட நான் தாங்க மாட்டேன். இப்படி பண்ணிட்டியாடா? என் புள்ள அங்க எப்படி? அண்ணே அழாத, நான் பண்ணது தப்பு தானே. மரத்து கிளைய வெட்டினா தலைச்சு ஆணி வேற வெட்டினு வச்சுக்க, அவ்வளவுதான்டா. ஒண்ணுமே பண்ண முடியாது. குடும்பங்கிறது ஒரு ஆணி வேறு. அண்ணே மன்னிச்சிருக்க, தெரியாம பண்ணிட்டேன்ல. சரி, அதெல்லாம் விடு, எப்படியோ போகட்டும். என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும். அதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். நீ பண்ணதெல்லாம் நான் மறந்துடுறேன். வா டேய், வாங்கடா. எப்படியாவது என் பிள்ளை காப்பாற்றணும்டா. வாங்கடா, வாங்கடா. நீங்க 3 பேரும் குளிச்சுட்டு உடனே பூஜைக்கு ரெடி ஆகி வாங்க.
நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய் 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 ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய இந்த பிரச்சனை இதோட முடிய போறதில்ல. இதை எவன் ஆரம்பிச்சு வச்சானோ அவனை முடிச்சாதான் இது முடியும். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதிடுவே. கடந்தனில் அமுதொடு கடந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, வேயனை ஆளுமாறு ஈவதொன்றும் எனக்கில்லையே, அதுவே உனது ஆவடுதுறை அரணே. शंभो शिव 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 शंभो हर 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 शंभो शिव 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 शंभो நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. அநேகன் இறைவனடி வாழ்க, வேகங் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். முள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கண்டாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேனே பெருமான். ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க.
மரணம் எனக்காக, யாகம் உனக்காக. வினை கெடுக்கும் வீரனவன் செய்வினைகள் வாழ்க, பழி கெடுக்கும் பரமனவன் பந்தங்கள் வாழ்க. கலி கெடுக்கும் கந்தனவன் சொக்கப்பன் வாழ்க. தரித்த முடி தெரித்து ஓட பரிந்து கட்டி வாவா, விரிந்தாடும் பேயை நீ பிடித்தாட்ட வாவா. ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா நான் தாழ் வாழ்க. வேடன் நீயாக, பாவம் நானாக. குறை கெடுக்கும் அப்பனுந்தன் பித்த நிலை வாழ்க. கலை பிழைக்க கணங்களோடு கருநீலன் வாழ்க. பிழை கெடுக்கும் பித்தனுந்தன் கரம் யாவும் வாழ்க. பிடித்த பீடை மலைத்து ஓட பறை தட்டி வாவா, கலைந்தாடும் மாயை நீ விரைந்தோட்ட வாவா. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா நான் தாழ் வாழ்க. ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஓம் நம சிவாய, சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், சிவ 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ், நம சிவாய. யாரப்பா நீங்கள்? செஞ்சி மலையை செதுக்கி வச்சவன்டா நானு. கொல்லிமலையை பிரிச்செடுத்தவன்டா நானு. மருதமலையை மடிச்சு வச்சவன்டானா. திருச்செங்கோடு மலையை திணற வச்சவன்டானா. கஞ்ச மலையை கரைச்சு குடிச்சவன்டானா. சேர்வராய மலையை குடஞ்சு எடுத்தவன்டா நானு. ஓஹோ, இங்க எதுக்குடா வந்தீங்க? எங்க மந்திரவாதி தலைவர் உங்களை ஐக்க சொல்லிட்டாரியா. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். உங்களை சும்மா விட மாட்டோம். அது உங்களால முடியாதுடா. ஏன்னா அவர் என் குருநாதர், நான் அவருடைய சிஷியன். நான் யார் தெரியுமா? நான் பாலமலையில பறந்து தெரியுற சித்தேஸ்வர மலை சித்தன். சித்தன்னா சும்மா இருப்பேன் நினைக்கிறீங்களா? சுழுக்கு எடுப்பேன்டா. முதல்ல என்கிட்ட மோதி பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட போங்க. சிஷ்யா, குருவே கொஞ்சம் பொறு. இவங்களுக்கு நான் பூஜை போட்டு அனுப்புறேன். நீ அப்புறம் இவங்களுக்கு சாம்பிராணி போடு. அடே கூலிப்படை அடிமைகளா, நான் யார் தெரியுமாடா? காசிக்கு நிகரான தட்சண காசி எனப்படும் கிழக்கே காவிரி கரையும் தெற்கே மயானத்தையும் அமைத்துக் கொண்ட சோலீஸ்வரரோட தீவிர பக்தன்டானா. இங்க கயவர்கள் கூட்டத்துக்கு வேலையே கிடையாது. இது ருத்ரபூமி. இது உலகத்துக்கே புது அத்தியாயத்தை கணிதத்தில் சொல்லிக் கொடுத்த கணித மேதை ராமானுஜர் அவதரித்த பூமி. இங்கே எவனாதி இனிமேல் இது எங்களுடைய மண்ணு உங்களுடைய மண்ணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க, இருக்கிற இடம் தெரியாத போயிடுவீங்கடா. இந்த புண்ணிய பூமியில் ஆன்மீகம் தலை தூக்க துவங்கி விட்டது. இங்கே சேரனும் சோழனும் பாண்டியனும் கட்டி கொடுத்த
சிவாலயங்கள் மீட்டெடுக்கப்படும். அயோத்தியில் ராமஜென்ம பூமி மீட்டெடுக்கப்பட்டது போல மாமன்னர்களால் ஆலயங்களை பராமரிக்க வழங்கப்பட்ட நஞ்சை புஞ்சை இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டவர்களிடமிருந்து மீட்கப்படும். அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும். அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டதா? இனி ஆன்மீகவாதிகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அமர்த்தப்படுவார்கள். மக்கள் நார்த்திக போதையிலிருந்து தெளிந்து விட்டார்கள். பஞ்சபூதங்களால் நிர்வகிக்கப்பட்ட இந்த புண்ணிய பூமி இனி செழிப்படைய போகிறது. சர்வம் சிவமயம், சிவமே ஜெயம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அறியும் சிவனும் ஒண்ணு, இதை அறியாதவன் வாயில் மண்ணு. சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. பிறப்பருக்கும் புண்ணியா போற்றி போற்றி. புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி काले ओम काले ओम काले ओम काले ओम काले ओम काले ओम काले இதோட எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சது. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது.